ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை காலையில் வந்து 6:30 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னு சொன்னோடனே நேற்றே மைண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிக்கணும்னு. ஜெய்குட்டி பாருங்கள் இன்னமும் தூங்கிட்டு இருக்கான். இதே ஸ்கூலாக இருந்துச்சுன்னா எந்நேரம் கிளம்பி வேனுக்கு போயிருப்பான். லீவுன்னு சொன்னோடனே அவங்களுக்கும் ஹாப்பி, எனக்கும் ஹாப்பிங்க. ஸ்கூல் ரீஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு வாரமாக பயங்கர பரபரப்பாக போயிடுச்சிங்க. தூங்கி எந்திரிச்ச உடனே நம்மளுடைய விதையெல்லாம் எப்படி முளைச்சிருக்குன்னு சொல்லி செக் பண்ணலான்னு போயிருந்தேன். அங்கே போய் பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸில் தான் முளைச்சிருந்துச்சு. தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால என்னமோ தெரில, விதை வந்து கொஞ்சம் மண்ணுக்கடியில் போயிடுச்சு போல். கொஞ்சம் லேட்டாக தான் முளைக்கும், பார்க்கலாம். அத்தை வந்து நேரமாக நீ களிக்கண்டு ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக தானே இருக்கும்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரை நம்ம மரத்துலேருந்து ஒடிச்சிட்டு வந்து பொரியல் பண்ண ரெடி பண்ணிட்டேன். ஜெய்குட்டி வந்து பார்த்திங்கன்னா பாதாம் பால் அவனே வந்து ரெடி பண்ணிவிட்டு அவங்க அப்பாவுக்கு, எனக்கு, குட்டிமாவுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ரெடி பண்ணிட்டான். அதை குடிச்சிட்டு ஃப்ரீயாகவே அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். சாப்பாடு இன்றைக்கி ரசம், முருங்கைக்கீரை பொரியல் தாங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீகைக்காய் பொடி வந்து தீர்ந்துருச்சு. அதுக்காக வந்து சீகைக்காயும் அது கூட மூலிகை பொருளையும் காய வைக்க ஆரம்பிச்சிட்டேன்.